Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CCS 334 பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேசண்ட்ரா ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் நமக்கு செகண்ட் யூனிட்ல. பார்ட் சிலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின் தான் கேசண்ட்ரா. ஓகேவா? ஸோ இதோட ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எப்படி எழுதணும்னு சொல்லி கேசண்ட்ரா பத்தி ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சோ கேசண்ட்ரா அப்படின்றது ஒரு NoSQL டேட்டாபேஸ். ஓகேவா? இது நம்ம எப்ப யார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணா அப்படின்னா ஃபேஸ்புக் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகே, எதுக்காக அப்படின்னா கம்பெனியோடைய இன்பாக்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இன்பாக்ஸ் மெசேஜ் எல்லாத்தையும் சர்ச் பண்றது சர்வீஸ்க்காக தான் மெயினா என்ன பண்ணாங்கன்னா இந்த கேசண்ட்ராவையே கொண்டு வந்தாங்க. இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் NoSQL டேட்டாபேஸ். ஓகேவா? நமக்கு ஈஸியா வந்து நம்ம நார்மலா ஓப்பன் சோர்ஸ்லயே அவைலபிளா இருக்கும், நம்ம எடுத்துக்கலாம். இது எதுக்கு மெயினா எடுக்கிறோம் அப்படின்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா டு ஹேண்டில் த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா அக்ராஸ் மெனி கமாடிட்டி சர்வர்ஸ். நிறைய சர்வர்ல இருந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை எடுத்து நம்ம யூஸ் பண்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த கேசண்ட்ரா டேட்டாபேஸ். ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் டேட்டா, செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா ரெண்டையுமே யூஸ் பண்ணும், ரெண்டையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கும். அதே மாதிரி ஃபால்ட் டாலரண்ட்டும் அதிகம். ஒரு டேட்டா ஒரு இடத்துல மிஸ் ஆனாலும் டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்வொர்க்ல வந்து இருக்கிறனால இன்னொரு இடத்துல இருந்து என்னால டேட்டாவை ஈஸியா ரெக்கவர் பண்ணியும் எடுக்க முடியும். ஓகே, ஸோ சம் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ்ல எந்த மாதிரி இருக்கும்னா சோஷியல் மீடியால, IoT டிவைஸ் சிஸ்டம்ல, ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன்ல, ரெக்கமெண்டேஷன் இன்ஜின்லலாம் நம்ம மெயினா வந்து கேசண்ட்ராவை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த கேசண்ட்ரா வந்து ஒரு காலம் பேஸ்டு, தட் மீன்ஸ் வந்து நம்ம வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு காலமா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? ரோவில் இல்லாம. தென் அதே மாதிரி சொல்ல போனா கன்சிஸ்டண்டா இருக்கும். தட் மீன்ஸ் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம நமக்கு ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு இந்த கேசண்ட்ரா யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் திங் கேசண்ட்ராவோட ஆர்கிடெக்சர். கேசண்ட்ரா ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா பியர் டு பியர் மாடலாக இருக்கும். ஓகேவா? இட் யூசஸ் ரிங் பேஸ்ட் ஆர்கிடெக்சர். தட் மீன்ஸ் ஒரு ரவுண்ட் ஃபார்மில் வந்து நமக்கு வந்து ஒரு ஆர்டரில் சைக்கிள் ஃபார்மேட்டில் நமக்கு டேட்டா வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தவங்க மாஸ்டர் நோட் இல்லாமல், மாஸ்டர் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்கிறது தான் அடுத்தவங்க கேட்கணும்னு இருப்பாங்க. பட் இங்கே அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ரிங் பேஸ்டில் வந்து ரவுண்ட் ஃபார்மேட்டில் நமக்கு டேட்டாஸ் வந்து ரீட் ஆகிட்டே இருக்கும். ரீட் ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணும், ரைட் ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணும். ஒவ்வொரு நோடும் ஒவ்வொரு வேலையை கரெக்டாக செஞ்சுட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ தட் மீன்ஸ் வந்து இங்கே டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கும். சென்ட்ரலைஸ்டுனா மாஸ்டர் ஸ்லேவ்ல இருக்கிறது. இங்கே டீசென்ட்ரலைஸ்ட்னா ஒரு பாயிண்ட் எனக்கு கிடையாது, நம்ம ரூல் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது, எல்லாருமே வந்து குரூப்பாக அவங்க வேலையை எல்லாரோடும் பார்ப்பாங்க. தட் அடுத்து பார்த்தோன்னா டேட்டா ரிப்ளிகேஷன். டேட்டா ரிப்ளிகேஷன் அப்படின்னா நமக்கு என்னது, கேசண்ட்ரா வந்து சம் அமௌண்ட் ஆஃப் டேட்டா எப்படி இருந்தாலும் வந்து ஒரு இடத்துல டேட்டா வந்து ஒரே டேட்டாவை பல இடத்துல எனக்கு ஸ்டோர் பண்ணுறதுனால மல்டிபிள் நோட்ஸில் ரிப்ளிகேட்டடாக இருக்கும். தட் மீன்ஸ் வந்து ஃபால்ட் டாலரண்ட் அதிகமாக இருக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட்டிஷனிங் அப்படின்னா ஒரு கீ யூஸ் பண்ணி எப்படி டிவைட் பண்ணணும்னு ஈக்குவலாக ஒவ்வொரு இதுலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கறது. ஸோ பார்ட்டிஷனிங் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சி மீன்ஸ் நம்ம டேட்டா மாடல் கேப் தியரமை கரெக்டாக ஃபாலோ பண்ணும். ஓகேவா? ஸோ இது ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறோம். இது கேசண்ட்ராவோட ஆர்கிடெக்சர். இப்போ வாங்க நம்ம டயக்ராமும் பார்த்துக்கலாம். ஸோ கேசண்ட்ராவோட ஆர்கிடெக்சர்னு பார்த்தோன்னா இதுதாம்மா. நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கும் ரீட் ரைட் அப்டேட் இருக்கும். அதில் வந்து கமிட் லாக், நமக்கு மெம் டேபிள் தனியாக இருக்கும். கமிட் லாக் SS டேபிள் இருக்கும். ஓகேங்களா? மெம்ம டேபிள் இருக்கும். மெம்ல வந்து ரேம் யூஸ் பண்ணும். இந்த கமிட் லாக் அடுத்து மெம் டேபிளுக்கு தான் போகும். மெம் டேபிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் SS டேபிளுக்கு போகும். இது எப்படி ஆப்ரேஷன் ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட் அப்படின்னா ஒவ்வொரு டேட்டாவை நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணுறோமோ அதுக்கு பேர் நோடு. டேட்டா சென்டர்னா இந்த நோட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல மெயினாக வச்சிருக்கவங்க டேட்டா சென்டர். கஸ்டர் அப்படின்னா இந்த டேட்டா சென்டர் எல்லாம் நிறைய டேட்டா சென்டர் சேர்ந்து இருக்கிற மெயின் இதுதான் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். கமிட் லாக் அப்படின்னா நான் ஒரு விஷயம் செய்யறேன்னு ஒத்துக்கிட்டு நான் ரைட் ஆப்ரேஷன் கொடுக்கறது கமிட் லாக். மெம் டேபிள் அப்படின்னா மெமரி டேபிள். தட் மீன்ஸ் நம்ம டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது மெமரி டேபிள். ஓகேவா? ஒரு சிங்கிள் காலம் அண்ட் ஃபேமிலியில நிறைய மெமரி டேபிள் வந்து இருக்கும். அதுவே நெக்ஸ்ட் SS டேபிள் என்ன பண்ணும்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம டேட்டா மெமரி டேபிள் எப்போ ஒரு குறிப்பிட்ட வந்து சர்டைன் லிமிட் ஆஃப் அமௌண்ட் இதுதான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும்.
ஒரு பாக்ஸில் ஒரு 50 புக்ஸ் வைக்க முடியும்னா அவ்வளோதான் வைக்க முடியும். ஓகேவா? அந்த மாதிரி அந்த த்ரெஷ்ஹோல்டு வேல்யூவை வந்து கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நான் எஸ்எஸ் டேபிளுக்கு என்னோட டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி மாற்றி விட்டுருவேன். அதுக்கப்புறம் மெமரி டேபிளில் அடுத்தடுத்து வர டேட்டா ஃபில் ஆகும். ஓகேவா? அடுத்து ப்ளூம் ஃபில்டர் அப்படின்றது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கணும். இது எதுக்கு அப்படின்னா டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு டேட்டாவும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் பண்ணி என்னோட டேட்டாஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கிறதுக்கு இந்த ப்ளூம் ஃபில்டர் யூஸ் ஆகும். ஓகேவா? இப்படி தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஆர்கிடெக்சர் வந்து இருக்கும். எதுக்கு அப்படின்னா கேசண்ட்ராக்காக. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டேட்டா மாடல்ஸ்லாம் என்ன இருக்குது கேசண்ட்ராவோட டேட்டா மாடல் எப்படி இருக்குன்னா காலம் அண்ட் ஃபேமிலி, ரோஸ் அண்ட் காலம்ஸில் தனித்தனியாக இருக்கும். தட் மீன்ஸ் வந்து நம்ம ஃப்ளெக்சிபிளாக நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு செமிஸ்ட்ரக்சர் டேட்டாவெலாம் எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இருக்க மெயின் காம்போனன்ட்ஸ்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கீ ஸ்பேஸ் அப்படின்றது அவுட்டர் மோஸ்ட் கண்டெய்னர், அதாவது ஒரு டாப் லெவல் லேயரில் நமக்கு இருக்கிறது தான் கீ ஸ்பேஸ். ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா ரிலேஷனல் டேட்டா பேஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நமக்கு வேணுன்ற டேட்டா எத்தனை தடவை ரிப்ளிகேட் ஆகணுமோ அதுக்காக யூஸ் பண்றது அந்த கீ ஸ்பேஸ். ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா டேபிள் ஆர் காலம் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்வோம். டேபிள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு காலம் அண்ட் ஃபேமிலியை கொடுக்கும். யார் எந்தெந்த ரோஸ்ல எவ்வளோ டேட்டா ஸ்டோர் பண்ணணும், அவங்களுக்கான ஒரு பிரைமரி கீ. ஓகேவா? இண்டிவிஜுவல் ஐடி என்ன, அந்த ஐடென்டிஃபையர் யாருன்னு எனக்கு பிரிச்சு கொடுக்கறது. அடுத்து ரோ அப்படின்றது ஒவ்வொரு காலமை குறிக்கிறது தான் ரோ. ஓகேவா? ஸோ ரோ என்ன பண்ணும் அப்படின்னா யாருன்னு அந்த யூனிக் பிரைமரி ஐடியை கரெக்டாக டிவைட் பண்ணி இவங்கவுங்க இங்கே இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து காலம் அப்படின்றது டிஃபைன்டு பை த நேம், வேல்யூ அண்ட் டைம் ஸ்டாம்ப். எந்த நேம்ல இருக்கு, எந்த காலம் எந்த வேல்யூவை ஆக்சஸ் பண்ணணும், எந்த டைம்ல ஆக்சஸ் பண்ணணும், இது எல்லாத்தையும் கொடுக்கறது காலமன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நமக்கு என்ன அப்படின்னா டேட்டா மாடல்ஸ் கேசண்ட்ரால இருக்கிறது. அதை ஒரு டயக்ராம்லயும் நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கீ ஃபீச்சர்ஸ் அதில் மெயினா இருக்கிறது தென் காலம் அண்ட் ஃபேமிலி, பிரைமரி கீ, காம்போசிட் கீஸ் தான். இப்போ வாங்க டயக்ராம் பார்த்துக்கலாம். ஸோ இதுதாம்மா கேசண்ட்ரா டேட்டா மாடலோடைய நமக்கான ஆர்கிடெக்சர். ஃபர்ஸ்ட் வந்து கிளஸ்டர்ஸ் நிறையா இருக்குமா, அதில் டாப் மோஸ்ட்ல இருக்கிறது கீ ஸ்பேஸ், அதுக்கடுத்து டேபிள் ஆர் காலம் அண்ட் ஃபேமிலி கிரியேட் பண்ணுவோம், அடுத்து ரோஸ் கிரியேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதுக்குள்ள காலம் ஒவ்வொன்றும் அதுக்குள்ள வேல்யூஸ், இந்த ரோக்கு என்னெல்லாம் நேம்ஸ் வைக்கணும், ஒவ்வொரு காலமுக்கும் அதுக்குள்ள என்னெல்லாம் வேல்யூஸ் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் என்னெல்லாம் இருக்குது இந்த கேசண்ட்ரா டேட்டா மாடலுக்குன்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இகாமர்ஸ் பிளாட்ஃபார்மில் ஒரு ப்ராடக்ட் கேட்டலாகில் நம்ம வந்து நார்மலாக ஒரு ஆப்பில் வந்து ஆன்லைன் ஆப்பில் வந்து இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா எந்த மாதிரி இருக்கும், ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர் இருக்கும். தட் மீன்ஸ் நேமு, ப்ரைஸ், அது என்ன கேட்டகரியில் இருக்குன்னு. அப்போது ஒரு டேட்டா மாடல் கேசண்ட்ராவில் போடணும்னா முதல்ல கீ ஸ்பேஸ் தான் வந்து டாப் மோஸ்ட். அது எப்படி இருக்குன்னா கிரியேட் கீ ஸ்பேஸ் இஃப் நாட் எக்ஸிஸ்ட், முன்னாடியே இல்லைனா ஒரு கீ ஸ்பேஸை கிரியேட் பண்ணணும் வித் ரிப்ளிகேஷனோட கிளாஸ் என்ன, ரிப்ளிகேஷன் ஃபேக்டர் எத்தனை தடவை இருக்கணும். ஓகேவா? இது மாதிரி மென்ஷன் பண்ணணும். அடுத்து டேபிள் என்ன பண்ணும், ஒவ்வொன்றுக்கான பிரைமரி கீயை பில்ட் பண்ணும். தட் மீன்ஸ் வந்து யூனிக் ஐடென்டிஃபையர், அதோட ப்ராடக்ட் ஐடி என்னது, ப்ராடக்டோட நேம் என்ன, கேட்டகரி என்ன, ப்ரைஸ் என்ன, இது எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணும். ஓகேவா? ஸோ கிரியேட் டேபிள் இஃப் நாட் எக்ஸிஸ்ட் இகாமர்ஸ் டாட் ப்ராடக்ட்னு கொடுத்து என்ன வேணுமோ நான் கொடுப்பேன். இதில் ப்ராடக்ட் ஐடின்றது ஒரு பிரைமரி கீ, யூனிக்லி ஐடென்டிஃபை ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் எடுத்துக்கிறதுக்காக. ஓகேவா? அடுத்து ப்ராடக்ட் நேம், கேட்டகரி, ப்ரைஸ் எல்லாம் காலம் எந்த காலம்ல இருக்கணும் அப்படின்னு எனக்கு சொல்றதுக்காக. ஓகேவா? அடுத்து டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட் இன்டூ அப்படின்னு நான் கொடுத்து எந்த இன்சர்ட் பண்ணுமோ அந்த டேட்டாஸ் வேல்யூஸ்லாம் இன்சர்ட் பண்ணுவேன். ரீட் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இகாமர்ஸ், நம்ம எஸ்கியூஎல் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் கமெண்ட்ஸ். வேர் ப்ராடக்ட் ஐடி என்ன இருக்கோ இந்த இடத்துல எனக்கு ரீட் பண்ணு அப்படின்னு நான் கொடுப்பேன். ஓகேவா? இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு கேசண்ட்ராக்கான எக்ஸாம்பிள் இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல. அடுத்து அதே மாதிரி யூசர் ஆக்டிவிட்டி, தட் மீன்ஸ் ஈவென்ட் ட்ராக்கிங்லாம் இது பண்ணணும்னா அதே மாதிரி தான். ஓகே, சேம் லைக்வைஸ் ஈவெண்ட்டோட டைம், யூசர் ஐடி இதெல்லாம் முதல்ல கீ ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும், அடுத்து டேபிள் கிரியேட் பண்ணணும், வேணும்னா வேல்யூவை இன்சர்ட் பண்ணலாம், என்ன query வேணுமோ நம்ம ரிட்ரைவ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கேசண்ட்ரா வந்து பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸில் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது. ஸோ நிறைய டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு மல்டிபிள் நோட்ஸை ஒன்றா சேர்த்து நமக்கு இந்த கேசண்ட்ரா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தட் மீன்ஸ் இதில் என்னென்னா மெயின் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா ஹை அவைலபிலிட்டி அண்ட் ஃபால்ட் டாலரன்ஸ். கேசண்ட்ராவில் ரிப்ளிகேஷன் பாலிசி இருக்கிறனால ஒரு நோட் ஃபெயிலியர் ஆனாலும் இன்னொரு நோட்ல இருந்து என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டேட்டாவை நான் ரெட்ரைவ் பண்ணி எடுத்துக்க முடியும். அடுத்து ஹைலி ஸ்கேலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஈஸியாக வந்து நோட்ஸை ஆட் பண்ணிக்கலாம், என்ன வேணுமோ நான் நிறைய அமௌண்ட் ஆஃப் டேட்டாவே ஹேண்டில் பண்ணுறது ஈஸி. ஸோ ஹைலி ஸ்கேலபிள். தென் ரைட் ஆப்டிமைஸ்ட் அப்படின்னா நிறைய ஒர்க் லோட்ஸ் இருந்தாலும் ஈஸியாக என்னால் ரைட் பண்ண முடியும். ஓகேவா? தட் மீன்ஸ் ஒவ்வொரு செகண்டுக்கும் என்னெல்லாம் ஆட் பண்ணணுமோ என்னால் ஆட் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, அடுத்து ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டன்ட், தட் மீன்ஸ் கேப் தியரம்ல இருக்க
கன்சிஸ்டன்சி, அவைலபிலிட்டி, பார்ட்டிஷனிங் மூலையுமே இது ஃபாலோ பண்ணும். ஓகேவா? அடுத்து இன்டகிரேஷன் வித் பிக் டேட்டா டூல்ஸ். தட் மீன்ஸ் வந்து நம்ம பிக் டேட்டாவில் யூஸ் பண்ணுற அப்பாச்சி ஸ்பார்க்கோ, ஹடூப்போ, கட்ஃபாவோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இந்த கேசண்ட்ராவை நம்மளால ரன் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து யூஸ் கேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஐஓடி அனாலிட்டிக்ஸில் எடுத்திருக்காங்க. ஓகே, ஐஓடியில் எப்படி ஒரு டிவைஸை வந்து நம்ம இருந்த இடத்துல இருந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறோம், அதுக்கும் இந்த கேசண்ட்ரா பாலிசி நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் கேசண்ட்ரா பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இதில் எப்படி கேட்டாலுமே உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யூஸ் கேஸாக கொடுத்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் என்ன மாதிரி யூஸ் பண்ணுவோன்னு கேட்டிருந்தாங்கனாலே இந்த மாதிரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறது இந்த கேசண்ட்ரா டேட்டாபேஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை ஈஸியாக எழுதிடலாம். அவ்வளோதாம்மா இந்த கொஸ்டின். நீங்கள் வச்சிருக்கிறத ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க நோட்ஸ் எல்லாம். ஓகே, மறந்துடா முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.